கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை அந்த இஸ்ரவேலே என்று ஒரு சொல்லப்பட்ட அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு நம்முடைய பேரை நம்ம போட்டுக்கொண்டு வாசித்தோம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம பார்த்து தான் சொல்கிறாரு, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் இல்லாமல் நம்முடைய பாவ மன்னிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு திருப்புதல் என்று சொல்லும்போது ஒருவேளை நேர் வழியில் போய்கொண்டு ஒரு கோணலான வழிகளை போய் கொண்டிருக்கிறோம், அப்படியே திரும்பி அடுத்த வழியில் வர்றது தான் மனம் திரும்புதல். இப்போ நம்ம சென்று கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாதையை விட்டு விட்டு அதுக்கு நேர் எதிரான பாதையில் எதிர்மறையான பாதையில் திரும்புவது தான் மனம் திரும்புதல் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி தான் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். நீ திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. அப்படின்னா நீ அலைந்து திருவதில்லை. ஒருவேளை இந்த நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அநேக காரியங்களில் அலைந்து கொண்டிருக்கிற நம்ம காணப்படலாம். ஆனால் இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கர்த்தர் எதிர்பார்த்து இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இன்னொரு வசனம் சொல்கிறது, துன்மார்க்கரின் சாவை அவர் விரும்புகிற தேவன் அல்ல, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எந்த துன்மார்க்கத்தில் வாழ்றவன் அப்படியே செத்து நரகத்துக்கு போகணும்னு அவர் விரும்புகிற தேவன் அல்ல, அவன் திரும்புகிறவர். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவனுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, அப்பா, இன்னைக்கு துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, காலங்கள் கடைசியாக இருக்கிறது, உலகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை தேவனாகிய கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கவே முடியாது. இன்றைக்கு கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரண்டை நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல என்றென்றைக்கும் ஒரு சந்தோஷத்தோடு வாழும்படியான ஒரு பரலோக ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அதை இழந்து போய்விடக்கூடாது. அதற்கு முக்கியமான ஒரு அவசியம் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. வேதம் இந்த மனம் திரும்புதலை குறித்து நம்ம பார்க்கும்போது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து முதலாக அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்த போது அவர் சொன்ன முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது சொல்கிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறி அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவு சீக்கிரமாய் காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, விசுவாசியுங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு அவசியம் மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அவர் செய்த முதல் பிரசங்கம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். என் மகளே, என் மகளே, என் மகனே, நீ செய்கிற அந்த பாவ வாழ்க்கையில், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாவ கிரியையிலிருந்து நீ திரும்பி வர மாட்டாயா? உன் மனம் திரும்பாதா என்று சொல்லி கர்த்தர் ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்பி அவரண்டை வருவோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் அப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ எவ்வளவு வருடங்களை வீணாய் கழித்து விட்டேன், இந்த தேவனிடத்துல நான் முன்னதாகவே வந்திருப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி அதற்கு பின்பு தான் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அநேகர் நினைக்கிறாங்க, எனக்கு இன்னொன்று காலம் இருக்கிறது, நான் இளம் வயசுல தானே இருக்கிறேன், வயசான பிறகு நிறைய பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, உங்களுக்கு வயசாகிட்டு அதனால தான் நீங்கள் எப்படி சொல்றீங்க, ஆனால் எங்களுக்கு இன்னும் வயசு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால்
மரணம் என்பது வயசை வைத்து வருவதே கிடையாது. யாருக்கெல்லாம் எப்பொழுது வேண்டுமான மரணம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் அனுபவத்தோடு நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. மரணமே நேரிட்டாலும் தேவராஜ்யத்தில் இருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே பாருங்க, ஆண்டவருக்கு முன்னோடியாக வந்தா யோவான் ஸ்நானகன், அவனுடைய பிரசங்கம் பாருங்க. மத்தேயு 3:2ஆம் வசனம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கம் பண்ணினான். அவனும் அந்த பிரசங்கத்தை தான் செய்கிறாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போ பாருங்க, அவன் பிரசங்கத்தை கேட்டு நிறைய அவன்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, 6ஆம் வசனம் சொல்கிற, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் என்ன செஞ்சாங்களாம், ஞான ஸ்நானம் பெற்றாங்க. மனம் திரும்புதல் அனுபவத்திற்கு அடையாளமாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, யோர்தான் நதியில் வந்து தாங்கள் செய்த பாவத்தெல்லாம் யோவான்ட்டு அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒருவேளை இது வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக நடந்த அந்த பாவ அறிக்கை. இப்போ நம்ம போய் மனுஷர் வீட்டில் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கி அநேக சில சபையார் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே சபை தலைவர்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்கிறாங்க. யாருக்கும் நமக்கும் ஆண்டவருக்கு இடையில எந்த மத்தியஸ்தரும் தேவையல்ல. நாம் நேராக ஆண்டவர்கிட்ட தான் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை அவர் மரணத்திற்கு முன்பாக நடைபெற்றதுனால அவங்க யோவான்கிட்ட போய் பாவத்தை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் என்ன செய்கிறாங்க, ஞான பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு அதனுடைய அடையாளம் தான் நாம் ஞான ஸ்நானத்தை, தண்ணீரில் மூழ்கி நாம் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, நிறைய பரிசெயல் சதுசெயல்லாம் வந்து அவர்கிட்ட ஞானஸ்நானம் பெற வராங்க. அப்போ அவர் ஸ்ட்ராங்காக ஒரு பிரசங்கம் செய்கிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் தேவையாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்குள்ள பிரசங்கங்களை நம்ம பார்த்தோன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பா, நீ பழகி பெருகுவாய், அப்படியே இருந்துச்சு, அது தேவைதான். ஆனால் அதை காட்ட ரொம்ப தேவை என்ன தெரியுமா, இந்த யோவான் பண்ணின பிரசங்கம் தான். நான் அதை வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள். அவங்கள பார்த்து நிறைய பரிசெயர் சதுசேயர்லாம் அவர்கிட்ட ஞான ஸ்நானம் பெற வரதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அதில் நீங்கள் எப்படி கொடுக்கணும், நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்கன்னா எப்படி கண்டு கொள்ள முடியும்? உங்கள் வாழ்க்கையில் அந்த ஸ்மாபங்கள் வெளிப்படும். அதை தான் அவர் சொல்கிறார், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்புறம் சொல்கிறாரு, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கண்டுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். யூதர்கள் எப்போவுமே எங்களுக்கு ஆபிரகாம்ல தகப்பன் தகப்பன் சொல்லுவாங்க. அது அல்ல, இந்த கல்லுனாலே உங்களுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே கோடரியானது வரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஒரு நியாய தீர்ப்பை குறித்து சொல்றார். ஒரு மரத்தின் அடியில் கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறது. மரம் என்றால் நம் மனுஷனை குறிக்கிறது. ஒருவேளை அந்த மரம் நல்ல கனியை கொடுக்காம தீமையாய் கெட்ட சுபாவங்களினால் நிறந்திருக்கும் என்று சொன்னால் அந்த மரம் என்ன செஞ்சிருமா, வெட்டுண்டு அக்னினா நரகத்திலே போடப்படும். மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரை என்னிடம் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்கிறார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களத்தியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில சுட்டரிப்பார். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அப்பொழுது அவர் என்ன செய்வாராம், தூற்றுக்குடையை வைத்து கொண்டு களஞ்சியத்தை என்ன செய்வாராம், நன்றாய் விளக்குவார். கோதுமையை தான் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரை எங்கே போட்டுருவாராம், அக்னியில். கோதுமையாய் நாம் காணப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் கோதுமை மணிகளாய் நம்ம காணப்பட வேணும். பதராக இருப்போம் என்று சொன்னால் அக்னி கடலாகிய நரகத்தில் நம்ம தள்ளப்படுவோம். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்போ மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அங்கே திட்டவட்டமாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மனம் திரும்பி இருக்கிறேனா, என் வாழ்க்கையில் பழைய ஸ்வாபத்தை விட்டு நான் மனம் திரும்பி இருக்கிறேனா என்று சொல்லி. அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் இந்த மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 17:30 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்க.
அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். ஒருவேளை அறியாமையுள்ள காலங்களை தேவன் எப்படி இருந்தாரா? காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி பாவ மன்னிப்பை அருளி செய்கிற வரைக்கும் மனுஷர்களுக்கு அறியாமை, அவங்களுக்கு என்ன ஒருவேளை பலிதான் செலுத்துனாங்க. பாவங்கள் செய்தாங்கன்னா போய் தேவாலயத்தில் என்ன செய்வாங்க? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்காக பாவ மன்னிப்பை பெறும்படியாய் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல என்ன செய்வார்? போய் தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காக நிற்பார். இதெல்லாம் அறியாமை உள்ள காலங்களில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை நம்முடைய பாவங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டாயாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக இந்த உலகத்தை எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் அல்லவா? இப்போ அவர் என்ன விரும்புகிறார்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு கட்டளை. கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமல்ல, நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவங்கன்னா அங்கே வெளிநாட்டு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அப்படி அல்ல, எல்லாரையும் சிருஷ்டித்தவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அதை அறியாதபடினால்தான் ஜனங்கள் தங்களுக்கு வித்தியாசமாய் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாதபடி பிசாசானவன் அவனுடைய கண்களுக்கு அதை மறைத்து போட்டு இருக்கிறான். ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்களாம் எல்லா ஜனங்களும் ஜனங்கள் ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி தான் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அவர் கொடுக்கிறார். அறியாமல் உள்ள காலத்தில் வாழ்ந்தது போதும், அந்த காலம் முடிந்து விட்டது. இப்போ நம்ம வாழ்ந்து சாக்குப்போக்கு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது என்று யாருமே நம்ம சொல்ல முடியாது. அறிந்தும் நம்ம இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? என் அன்பு பிள்ளைகளே, இன்னும் அப்படி நம்ம வாழக்கூடவே கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்ம வாழ்க்கையில விரும்புகிறார். மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கலாம். அப்போ எப்படி மனம் திரும்ப? அவருடைய இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, அப்போ நான் மனம் திரும்புன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே இந்த கிறிஸ்தவர்கள், அப்போ மனம் திரும்புதெல்லாம் என்ன என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேதத்துல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவள் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மட்டும்தான் எந்த பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை சுத்திகரிப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாத முடியும் இல்லை இருக்கிற நோயாளிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க என்று சொன்னால் ரத்தத்தை சுத்திகரிக்கிற அந்த மிஷினில் தான் என்ன செய்வாங்க, அந்த நோயாளிகளுடைய இரத்த குழாய்களை கனெக்ட் பண்ணி அந்த மிஷின் தான் அவங்களுக்காக என்ன செய்யும், அந்த ரத்தத்தை என்ன செய்யும், சுத்திகரிக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவம் அழுக்கற கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம யாரோடு கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகி இருக்கணும். அந்த ரத்தம், அவருக்குள்ள அவர் சிந்தின ரத்தம், கல்வாரியில நமக்காக அவர் சிந்தின அந்த ரத்தம் ஒன்று மட்டுமே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. எந்த பாவம் தான்? சகல பாவங்களை நீக்கி எல்லாருக்கும் விடுதலை. அதை தான் நான் யோசித்துக்கொள்ளணும். அது யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், இந்தியர்களாக இருக்கலாம், அமெரிக்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த உலகத்தின், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார் 2000 ஆண்டுகளுக்கு. நம்ம இன்னும் அந்த பாவத்தோடு வாழ வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு காரியம், அவர் சமூகத்தில் வந்து நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளணும். நான் பாவம் செய்தது உண்மை, இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிற உண்மைதான், இந்த பாவத்தோடு நான் வாழ விரும்பலை, எனக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் வந்து நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னார். அவர் சமூகம்னா நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டாம், ஆலயத்தை தேடி போகணுமா, அங்க போகணுமா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல உங்க பாவத்தை நீங்க உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு ஒரு தகப்பன் இடத்துல சொல்வது போல, என் பாவத்தினால என்னால நிம்மதியாய் வாழவே முடியாலே, எனக்கு இது ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார். அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் பாருங்க, அதை 1 யோவான் 1:8 சொல்லிடுது, நமக்கு பாவையும் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. நிறைய பேர் நம்ம தப்புன்னு சொன்ன, நான் என்ன தப்பு செய்தேன், நானும் ஒரு தப்பு செய்யவே இல்லை என்று சொல்லி துணிகரமாய் சொல்லுவார்கள்.
அப்படி யாராமே பாவம் செய்யாத மனுஷன் கிடையவே கிடையாது. எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படும் போது மட்டுமே நாம் நீதிமான் என்கிற அந்தஸ்தை பண்ணுறோம். அப்படி நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து கொடுக்குற இலவசமாய் கொடுக்குற இந்த பாவ மன்னிப்பு அசட்டை பண்ணி, இந்த இயேசுவும் வேண்டாம், அந்த பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டாம், எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், நான் இப்படிலாம் செய்து நான் என்னை மாற்றிக்கொள்வேன் சொல்லி நிறைய பேர் தவறான கருத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். ஒருவேளை நம்ம செய்த பாவத்துக்காக பரிகாரமாய் எந்த காணிக்கை கொடுத்தாலும் சரி, அன்னதானம் பண்ணினாலும் சரி, நம்முடைய உடலை வருத்தி எத்தனை இடத்துல நம்ம பிரயாணம் பண்ணினாலும் சரி, எதுவும் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. எந்த தண்ணியில் நம்ம மூழ்கி எழுப்பினாலும் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கவே முடியாது. ஒரே ஒரு ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது பரிசுத்த ரத்தம். நமக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் ஒன்று மட்டுமே நாம் செய்த எல்லா பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கவே இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து எப்படி நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொன்ன வேதம் சொல்கிறது. அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிட மட்டும்தான் செய்யணும். இது எதுவுமே செய்ய வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பிறந்தது முதலுக்கு கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வாழ்ந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. நான் தான் ஒரு கிறிஸ்தவன் தானே, பரலோகத்துக்கு போயிருவேன் நினைப்பேன். தப்பா எண்ணம் கொண்டு இருக்கிறீங்க. அது எந்த கிறிஸ்தவ குடும்பத்தில், ஒருவேளை ஊழியக்கார குடும்பத்திலே நம்ம பிறந்திருக்கலாம், அதனால பரலோகம் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம பாவத்தை உணர வேண்டும். முதலாவது உணர்வு வரணும். நான் பாவம் செய்கிறேங்கிற உணர்வு வேணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? மற்றவங்கள அளவுகோலாக வச்சுட்டு அவங்கள மாதிரியா நான் இருக்கிறேன், அவங்கள காட்டலாம், அவங்கள என்னென்னலாம் சரி, நானும் அப்படி இல்லை என்று சொல்லி மற்றவர்களை அளவுகோலாக தயவு செய்து வைக்கார்கள். நமக்கு அளவுகோல் ஒரே ஒருவர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து. அந்த பரிசுத்த தேவனை கிட்ட வரும்போது நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் என்று சொல்லி அவர் சமூகத்தில் வந்து நம்ம அறிக்கையிடணும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் வாழ்ந்தேன். அதனால நான் பரிசுத்தவாட்டி அல்லவே இல்லை. ஒரு நாளில் நான் உணர்த்தப்பட்டேன். நான் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது நான் செய்த எல்லா பாவத்தையும் கர்த்தர் என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தார். ஒவ்வொரு பாவத்தையும் தேவ சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே இப்படி ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி என் உள்ளத்தை நான் உடைக்கப்பட்டவளாய் தேவ சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுத்த போது, அந்த ஜெபத்தை விட்டு நான் எழும்பும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சமாதானம், என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு சமாதானத்தை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தம்பி தங்கைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை வயசானவர்களாக இருக்கலாம், இன்னும் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுங்க. மற்றவர்களே உங்களுக்கு அளவுகோலாக நீங்கள் வைத்து விடாதீர்கள். நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக தேவ சமூகத்தில் போய், ஏன்னா இந்த வாழ்க்கை இதோடு முடிய போகிறது அல்ல. கூடி பணம் 120 வருஷமான வாழலாம், அதுக்கு மேலே யாருமே வாழ முடியாது. இதற்கு பிறகு நம்ம வாழ போகிற வாழ்க்கை தான் மெய்யான ஒரு வாழ்க்கை. யாருடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் ஒருவருக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம், மற்ற யாருக்கும் பரலோக ராஜ்யம் கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்க ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். வேதம் திட்டமாய் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பரலோகத்துக்கோ சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறதுக்கோ மோட்ச லோகத்துக்கோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்படாத யாரும் பிரவேசிக்க முடியாது. இந்த நாட்களை வீணடித்து விடாதீர்கள். ஒருவேளை மரணம் எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது, எந்த வேளையில் வரும் என்று யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கடைசி தருணமாய் கூட இது இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய அன்பின் கரம் உங்களை அன்போடு அழைக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஏட்டவா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிட வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும், ஆண்டவரே நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னிங்க அப்படி சொல்லி அவர் சமூகத்தில் அவர் ஒரு உங்கள் ரூமை பூட்டிக்கிட்டு அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிற்பாடு. சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த உங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் ரத்தம் ஒன்று மட்டுமே என்னை பரிசுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத
இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சமாதானம் மட்டுமல்ல, இனி நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்கள் முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நிச்சயமாய் நான் சொல்கிறேன், சொந்த வாழ்க்கையில் அனுபவித்தபடி நாளை தருகிறேன். முன் நிலைமையை காட்டிலும் பின்னிலையை கர்த்தர் அபரிதமாய் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இலவசமாய் கொடுக்கிறார் கர்த்தர். உங்களை உடலை வருத்த சொல்லலை, நீ விரதம் இருக்குன்னு சொல்லலை, நீ அங்கங்கே நடபயணம் போகணும்னு சொல்லலை. இலவசமாய் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேடி வந்து உங்களுக்கு இந்த கிருபைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. மனம் திரும்புவதை கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கையில் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. இலவசமாய் கொடுக்கிற இந்த மனம் திரும்புதலை ஆண்டவர் சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி எல்லார் முன்பாகும் தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தருவார். நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, காலங்கள் கடந்து போகும்போது யோசித்து பார்ப்பீங்க, ஐயோ என் முன்னிலைமை எவ்வளவு அருவருப்பா, இன்றைக்கு நான் நினைத்து வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது கர்த்தர் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த எளிதான கர்த்தர் கொடுக்கிற இலவசமான இந்த மனம் திரும்புதலின் அவசியத்தை இழந்து போய் விடாதீர்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் அந்த குடியுரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், இதுவரைக்கும் உங்களை அழித்து இருந்த பாரம், உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை நீங்கள் நிச்சயமாய் அனுபவிக்க போறீங்க. இந்த செய்தியை நீங்கள் தற்செயலாய் கேட்கவில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறாரு. இதை மட்டும் நீங்கள் அனுபவித்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ஒப்பு கொடுப்பீர்களா? நான் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவரே என்னை உணர்த்துங்கப்பா, இந்த பாவத்தோடு வாழ விரும்பலை, ஒருவேளை இதுவரைக்கும் என்னை நானே ஏமாற்றி கொண்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களை போல அன்புள்ள தேவன் யார் உண்டப்பா? எங்களுக்காக உங்கள் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்கள் பாவங்களை அவர் மேலே சுமத்தி சிலுவையில் அவர் எங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படியாய் ஆண்டவரே தலையில் முள்மூடி சூட்டப்பட்டு கைகளில் கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்டு விழாவில் ஈட்டியினால் குத்தப்பட்டு அவர் சரீரத்தில் இருந்த அத்தனை இரத்தத்தை ஊற்றி கொடுத்தாரே, அந்த இரத்தம் எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறதே. எந்த மிருகங்களின் இரத்தமும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கவே முடியாது. 5 அறிவுள்ள மிருகத்தின் இரத்தம் 6 அறிவு படைத்த எங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது அல்லவா? அதனால தான் மனிதனாக பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக சிலுவையில் சிந்தின என் அன்பு தெய்வத்தையுமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் பாவ உணர்வு அடைகிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்குள்ள ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். உடைய இரத்தத்தினால அவர்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை இன்னும் எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கலாம், நானெல்லாம் அப்படிப்பட்டவன் இல்லை என்று துணிகரமாக இருக்கிறவர்கள் இருக்கலாம். ஆண்டவரே, உங்கள் அன்பு அவர்களை அழைத்து கொண்டே இருப்பதை அவர்கள் எந்த நாளிலாவது உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இனி வாழப்போகிற நிரந்தரமான வாழ்க்கை அதுதான். இது தற்காலிகமான வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். எத்தனை பிறவிகள் என்பது கிடையவே ஒரே ஒரு தடவை மனுஷன் பிறப்பது ஒரு தடவை தான் இறக்கணும். 3வது அடுத்த முறை அவனுக்கு நியாய தீர்ப்பு எல்லாம் ஒரே தரம் தான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவே தான் வழி என்பதை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உண்மையாகவே ஆண்டவரை மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பாவ மன்னிப்பு உம்முடைய இரத்தத்தினால அன்று வருகிற அந்த மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இதுவரைக்கும் அதன் மூலம் தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் வரட்டும். ஆண்டவரே தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரை அணைத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்றைக்கு கெட்ட குமாரன் சம்பவத்தில் நாங்கள் பார்த்தது போல கூட கர்த்தாவே, தகப்பன் மனதுருகி அவனுக்காக ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை செய்தாரப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இனி இந்த உலகத்தில் ஆண்டவரே தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்கள் அவர்களே நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர போறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறேனப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
சமீபித்து இருக்கிறது. அந்த வசனம் ஆண்டவரே அவர்களோடு இடைப்படட்டும். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.